நம்முடைய தேவன் யார் தெரியுமா? நம்ம நியாயமானபடி நம்ம நடக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய கிரியைக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். காலம் தாமதிக்கலாம், ஆனா நிச்சயமாய் பலன் உண்டு, நிச்சயமாய் பலன் உண்டு. நல்ல கவனிங்க, இதை நான் யோசித்த போது கர்த்தர் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எனக்கு இதில் வெளிப்படுத்தினார். See, God rewarded Mordecai through unerasable corporate records. ஆண்டவர் இந்த மோர்தெகாய்க்கு எப்படி பலன் கொடுத்தார் என்று சொன்னால், அழிக்க முடியாத சுவடுகள் அவன் வேலை செய்யற இடத்துல அவனை குறித்து எழுதப்பட்டிருந்தது. அழிக்கவே முடியல. அந்த நாளாகமத்தில் எழுதப்பட்ட இவனுடைய சம்பவத்தை யாராலும் என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல. இன்றைக்கு விசுவாசிங்க, நீங்க உண்மையாய் தேவன் எதிர்பார்க்கிற நீதியான பாதையில நீங்க நடப்பீங்களானா, கர்த்தர் நீங்கள் செய்த நீதியின் கிரியைகளை ஆண்டவர் எங்க எழுதுவார்னு கேட்டா, ரெக்கார்ட்ஸ்ல ஆண்டவர் எழுதி வைப்பார். அதை யாரால் என்ன செய்ய முடியாது? அழிக்கவே முடியாது. குறித்த நேரம் வரும்போது கர்த்தர் நிச்சயமா அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு வரவேண்டிய நன்மையை தேவன் பலனாக திரும்ப தருவார். நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க தீர்க்க தரிசனமா எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய நற்கிரியைகள், நீங்கள் நீதியாக செய்த கிரியைகள் ஒருவேளை உங்க ஆபீஸ்ல மறக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள்ல மறக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் உங்களை மறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன செய்வார்னா, ஜனங்கள் மறந்து போகாதபடி உங்கள் நீதியின் கிரியைகளை காண்கிற கர்த்தர் மனிதனுடைய சரித்திர சுவடுகள்ல தேவன் அதை எழுதி வைப்பார். அதை எழுதி வைக்கும் போது நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் அந்த ரெக்கார்ட்ஸ் ஆண்டவர் திறக்க வைப்பார்.